நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி திடீரென்று ஒரு முடிவு ஒன்று எடுத்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணோம். அந்த ட்ரிப் வந்துக்கிட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த ட்ரிப்பை பார்த்து தான் இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே போனோம், எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க. எஸ், திஸ் இஸ் சபி டாக்ஸ். வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே நான் எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். எஸ், இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் ஒன்று செட் பண்ணியிருந்தோம். அதுதான் அம்பாறையில் இருக்கிற ஹிமதுராவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஃபன் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அந்த இடத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஹிமதுராவை அப்படின்ற இந்த இடம் இப்போ அண்மை காலமாக ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஹிமதுராவை வாட்டர்ஃபால் அப்படின்றது. வாட்டர்ஃபால் ஒரு மினி வாட்டர்ஃபால் மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியோட என் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது வீக் டேஸில் வந்திருக்கோம் அப்படின்றதால வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருக்காது அப்படின்னு தான் இன்றைய நாளை வந்துட்டு செலக்ட் பண்ணோம். இதே வீக்கெண்டில் வந்திருந்தோம்னு சொன்னால் வேறு லெவலில் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆறு, ஒரு குளம். இந்த குளத்தில் இருந்து தான் அந்த தண்ணி வாரது. அந்த தண்ணியான் ஒரு மினி வாட்டர்ஃபாலாக அந்த இடத்துல இருக்குது, உருவாகி இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. இயற்கை என்றாலே அற்புதம் தான். அதுவும் இந்த மினி ஹிமதுராவை மினி வாட்டர்ஃபால் இதுதான் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் அந்த வாட்டர்ஃபால்னு சொல்லி ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இடம். இந்த இடத்துல ரொம்பவுமே நிழலாகவும் செம்மையாகவும் பார்க்குறது இருந்துச்சு. இன்னும் வருது பாருங்கள், அந்த குளத்தில் இருந்து வார இந்த நீர் தான் ஒரு மினி வாட்டர்ஃபாலாக எங்களை பக்கம் காட்சி அளிக்குது. இந்த இடத்துல ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பசுமையாகவும் வாட்டர்ஃபாலும் வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டேன். அம்பாறையில் இப்படி ஒரு மினி வாட்டர்ஃபால் இருக்கா அப்படின்றத. இந்த இடமுமே சுற்றி மட்டும் பார்க்குறதுக்கு வளர்ச்சி, காடு, மரங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே நிழலாக இருந்துச்சு. வெயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல இடமே இல்லை. ஏன்னா பார்க்குற இடமெல்லாம் மரம், பெரிய பெரிய மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கிறது. இந்த மரங்கள் அப்படியே நிற்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துக்கிட்டு இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே சூப்பர்பாக இருந்துச்சு. சூப்பர்பான ஒரு இடம். அதுவும் இதில் குளிக்கிறதுக்கு அந்த வாட்டர்ஃபால் மாதிரி இந்த உருவாகி இருக்குது. இந்த தண்ணியில் இந்த மலை சிறு சிறு வாட்டர்ஃபால் மாதிரி இருக்குது. இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்த பாருங்கள். இதில் இந்த மினி வாட்டர்ஃபால் மாதிரி இதில் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இதில் ரொம்பவுமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் சேஃப்டியாகவும் அழகாக நம்ம குளிச்சிக்கிட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்குரிய ஒரு சூப்பர்பான ஒரு பிளேஸ் தான் இந்த அம்பாறையில் இருக்கிற ஹிமதுராவை என்ற இடத்துல இருக்கிற இந்த மினி வாட்டர்ஃபால் தான். நான் இது ரொம்பவுமே அண்மை காலமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் இன்றைக்கி ஒரு சடன்லி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி போன இடம் தான் இந்த இடம். வந்து பார்த்தோம்னுச்சுன்னா எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்பாறையில் இப்படி ஒரு இடம் இருக்கே, இத்தனை நாளாக நம்ம இதை பார்க்கலையே அப்படிங்கிறது தான். ஏன்னு சொன்னால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இந்த ஹிமதுரா வாட்டர்ஃபால் மினி வாட்டர்ஃபால். குளிக்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சுற்றி முற்றிலும் பார்க்குறதுக்கும் அற்புதமான ஒரு இயற்கை காட்சியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஹிமதுராவை இப்படி இந்த மினி வாட்டர்ஃபால் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக ஓடுது, எவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த தண்ணி, க்ளீனாக இருக்குது இந்த தண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த ஹிமதுராவை வாட்டர்ஃபால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அம்பாறை டவுனில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஹிமதுராவை வாட்டர்ஃபால் மினி வாட்டர்ஃபால் இருக்குது. எஸ், இங்கே போகிறது குளிக்கிறது எல்லாம் ஓகே. பட் இந்த இடத்த நம்ம சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை. ஏன்னு சொன்னால் எல்லா இடங்களிலையும் போகிறோம், ட்ரிப்புக்கு போகிறோம், சாப்பிட்ற அந்த கழிவுகள், அந்த குப்பைகள் எல்லாம் நம்ம அப்படியே போட்டுட்டு திரும்ப வந்துடுறோம். அப்படி செய்யாமல் இயற்கை அழகானது, அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை.
ஸோ நீங்கள் போகிற நீங்களும் அந்த இடத்தை சுத்தமாக வைக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு. பாருங்கள் இந்த ஹிமுதுராவை மினி வாட்டர்ஃபால் எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். மினி வாட்டர்ஃபால் அழகாக சேஃப்டியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் அழகாக குளிக்கலாம். அதுவும் இல்லாமல் சேஃப்டி முக்கியம். நம்ம பார்த்து ஆழமறியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டிய இடங்களில் அந்த கல்லுகள் இருக்குது. ஸோ நம்ம வழுக்கும் அந்த பாசிகள் படிஞ்சிருக்கிறதால நம்ம மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம கால்களை வைத்து கொண்டு நம்ம இறங்க வேண்டும் அந்த தண்ணிகளுக்குள்ளே. என்ன சறுக்கினம் அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள தான் வேண்டும். ஸோ அந்த வகையில் இந்த இடம் குளிக்கிறதுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு, கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்படிப்பட்ட இடங்களில் வந்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் மட்டுமில்லை சென்று பார்க்கணும் அப்படின்றது தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்களும் மறக்காமல் எங்கே இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் மறக்காமல் இப்படி ஒரு இடத்தை வந்து பாருங்கள். ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுகளும் இருக்குது. பட் இது ஒரு மினி வாட்டர் ஃபால். எங்கேயும் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். ஸோ நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சிக்கிட்டு வெளியாகிட்டோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.